சே, காலையில எவ்வளவு சீக்கிரம் கிளம்பினாலும் டைமுக்கு வர முடியதில்ல, அதுக்குள்ள பஸ் போயிட்டான். ஏங்க ஏங்க ஐயோ, இப்பதானே வீட்டுல இருந்து வந்தோம், திரும்ப இவ சத்தம் கேக்குற மாதிரிலாம் இருக்குது. என்ன அணுகுண்டோட வரப்போறான்னு தெரியலையே. எங்க என்ன அதுக்குள்ள ஓடிட்டீங்க? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொன்னேன்ல. நீ சொல்ற விஷயம் இல்ல. என்னடி விஷயம்? என் பர்ஸ காலி பண்ற விஷயமா தான் இருக்கும். ஐயோ, ஓடி ஓடி மூச்சு இறைக்குது. என்ன நிக்க தெரியாதா? காலையிலே உன் கூட கூத்து கட்டி 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 பஸ்ஸும் போயிடுச்சு. எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. சொல்லு என்ன, இனி அடுத்த பஸ் வரும். கிறிஸ்மஸ்க்கு எனக்கு ட்ரெஸ் வேணும்னு சொன்னேன்ல. இடி 5000 ரூபாய் தந்து உனக்கு ட்ரெஸ் எடுக்க சொன்னேன் இல்ல? அம்மா, அதுக்கு தான் 5000 ரூபாய்க்கு சாரி எடுத்து கொண்டு வந்து காட்டினேன் இல்ல? ஆமா, அதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? அதான் எடுத்தாச்சுல, திரும்ப இதுக்கு இப்படி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க? சேர்க்கறது காசு நான் இனி யார்ட்ட போய் கேட்க? பக்கத்து வீட்டுக்காரன்டா போய் கேட்கறது? நீ உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன் நான் வாங்குற சம்பளத்துல பாதி உனக்கு ட்ரெஸ் எடுக்கவும் அதுக்கும் இதுக்கும் செலவு பண்ணியாச்சு. இனி என்ன பிளவுஸ் தைக்கிறதுக்கு தனியா இனி காசு வேணுமா? அம்மா, சாரி மட்டும் வாங்கினா பாதமா, இனி வேற சாரியை சுத்திட்டா போறதுக்கு. இனி பிளவுஸுக்கு என்ன? பக்கத்து வீட்டுக்காரி குடியில காய போட்டுருக்கத களவாண்டு போட்டா போக்கு. காலையிலே என் கோவத்தை கிளப்பிட்டு இருக்கால. வீட்டுல என்னோட ஷர்ட் பாக்கெட்ல 100 ரூபாய் இருக்கு, போய் தச்சுக்க போ. என்னது 100 ரூபாயா? 100 ரூபாய் வச்சு எந்த பிளவுஸ் தைக்கிறது? ஓய், ஏன் உனக்கு பிளவுஸ் தைக்கிறதுக்கு ஒரு 100 ரூபாய் உனக்கு போதாதா? எனக்கு உடனடியா 10,000 ரூபாய் வேணும். உனக்கு கிறிஸ்துமஸுக்கு சாரி எடுத்து வந்து போடுறாது. இனி என்ன நகையும் எடுக்க போற கிறிஸ்துமஸுக்குன்னு? அம்மா, 10,000 ரூபாய் வச்சு நகை எடுக்க போறாங்க. எனக்கு பிளவுஸ் தைக்கிறதுக்கு 10,000 ரூபாய் வேணும். ஐயோ, எனக்கு தலை சுத்துதுடி. என்ன, நான் பிளவுஸ் தைக்கிறதுக்கு 10,000 ரூபாய் கேட்டது நல்லா தலை சுத்துதோ? ஐயோ, எனக்கு பிரஷரு சுகரு என்ன உண்டோ எல்லாம் என் தலையில ஏறி நிக்குது. மரியாதையா இங்கிருந்து போயிரு. 10,000 ரூபாய் போட்டு விடுங்க, நான் போறேன். நீ 10,000 ரூபாய்க்கு பிளவுஸ் போட்டு ஒருக்கா நீ சாரி கட்டண்டா. போ, வீட்டுக்கு மரியாதையா போ. இந்த முட்டை போடும்ல கோழி, அதுக்கு தான் டிக்கி வலி என்னன்னு தெரியும். உழைச்சி வேலையை போய் கஷ்டப்படுற எனக்கு தான் ஒவ்வொரு காசுக்கும் அருமை தெரியும். ஈஸியா 10,000 எடு, 5,000 எடு. ஓ, நான் வேலைக்கு போகலன்னு குத்தி காட்டுறீங்களோ? நான் இப்ப அப்படி சொன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அருமை தெரியும்னு சொன்னேன். ஆமா, நான் கஷ்டப்படாம வீட்டுக்குள்ள ஏசியில இருந்துட்டு சும்மா இருக்கிறேன்ல, அதனால நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க. எனக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும். நான் அப்படி என்ன கேட்டுட்டேன்? அடுத்தவங்கள மாதிரி நெக்லஸ் வாங்கி கொடு, ஒட்டியான வாங்கி கொடு நான் கேட்டேன். ஒரு பிளவுஸ் தைக்கிறதுக்கு காசு கேட்டதுக்கு இப்படி சொல்லிட்டுல. சீ, போடி வீட்டுக்கு. என் மூஞ்சில முடிக்காத. பிளவுஸ் தைக்கிறதுக்கு காசு வேணுமா? 10,000 ரூபாய். 10,000 ரூபாய். 10,000 ரூபாய்க்கு முதல்ல எத்தனை முட்டை உண்டு உனக்கு தெரியுமாட்டி? எனக்கு எதுவும் தெரியாதவன் தான். நான் எதுவும் தெரியாதவன் நினைக்கிறீரோ? நானும் படிச்சவ தான். போய் உம்மை விட ஒரு பெரிய வேலைக்கு போய் நான் காட்டல. ஏக்கா ஏக்கா, கிறிஸ்மஸுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்தாச்சாக்கா? இந்துட்டா 8 கால் பூச்சி. நான் இருக்கிற கடுப்புல இவ வேற. ஏக்கா, உங்ககிட்ட தாக்கா கேட்குறேன். கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் எடுக்கனா கொடுத்து வச்சிருக்கணும். நான் என்ன கொடுத்து வச்சவளா? போன வாரம் தான் போத்தீஸ்ல போய் 5,000க்கு ட்ரெஸ் எடுத்தேன்னு சொன்னீங்க. ஒரு சாரி என்ன இடுப்புல சுத்திட்டு நடக்க வாட்டி? சாரிக்கு பிளவுஸ் வேண்டாமோ? ஓ, பிளவுஸ் தைக்க கொடுக்கலையா? கொடுங்கக்கா, 1 மணிக்குள்ளேயே இப்போ டெய்லர்லாம் தைச்சு தருவாங்க. அதுக்கா எனக்கு மாப்பிள்ள பிளவுஸ் தைக்க காசு தர மாட்டானா? ஏ, என்னக்கா உன் மாப்பிள்ள இவ்வளோ கஞ்ச பிசாரியா இருக்கான்? பிளவுஸ் தைக்க காசு தர மாட்டாரா? நான் யார்கிட்ட போய் இந்த கதையெல்லாம் சொல்றது? நீ ஆச்சு கேளு. காலையில பிளவுஸ் தைக்க காசு கேட்டதுக்கு அந்த ஆட்டம் ஆட்டிட்டு போறான். நீங்களும் ஒரு வேலைக்கு போனோம்க்கா, அப்பதான் இதெல்லாம் சரியாகும். ஆமாட்டி, நான் நாளைக்கு ஒரு இன்டர்வியூல போறேன். இன்டர்வியூல போய் நான் செலக்ட் ஆகுவேன். நான் செலக்ட் ஆகி எவ்வளவு காசு சம்பாதிக்கிறேன்னு பாரு. இன்டர்வியூலா? எது படத்துக்கு போறியோ நாளைக்கு? படத்துல தான் இன்டர்வியூ எல்லாம் வரும். ஐயோ அம்மா, அதுக்கப்புறம் இன்டர்வியூ இல்ல, இன்டர்வியூ. இதுவே தெரியல, இன்டர்வியூக்கு போதான். ஏ, உனக்கும் அப்பனுக்கும் என்ன பார்த்தா இழிப்பாதான்ட்டி இருக்கும். விதவிதமா சமைச்சு போடக்கு நான் இருக்கேன் இல்ல, அதனாலதான் இந்த ஆட்டம் ஆட்டுறீங்க. இன்னொரு வேலைக்காரியா வச்சிருக்கீங்க. எது விதவிதமா சமைச்சு போடுறீங்களா? ஒரு மனசாட்சியோட பேசுமா நீ எல்லாம். பாத்தீங்களா இருக்க கொழுப்ப? ஆளு ஒரு நச்சலிகா அப்படி இருந்துட்டு இது பேசுற பேச்ச பாருங்க. ஆமா, இவங்க எல்லாருமே இன்னொரு வேலைக்காரியா தான் நினைச்சு வச்சிருக்காங்க. இவங்க காலையில எழும்புறதும் காப்பி கொடுத்து இவங்களுக்கு வயிறு பசிக்கமென்ன சோறு போட்டுட்டு இவங்களுக்கு ஒரு வேலைக்காரி இருக்கும்ல, அதனாலதான் இப்படி. எட்டுக்கல் பூச்சாண்டி, எதுக்கு இப்படி எங்க அம்மாவை ஏத்தி விடுறீங்க? உங்களுக்கு ஒரு வேலையே கிடையாதா? கிறிஸ்மஸ் தான் வந்தாச்சு. இங்கெல்லாம் என்ன என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா உங்ககிட்ட? என்னடி, உனக்கு என்ன முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு? நாளைக்கு பூரியா சப்பாத்தியா என்னம்மா பண்ண போறீங்க? காக்கவாலு கொண்டைய வெட்டி அடுப்புல போறேன் டீ.
ஏன் என்னாச்சு? அம்மா இப்படி கொதிச்சிட்டு இருக்காங்க. இப்படி காக்கவாளு வாய் மூடி சும்மா இரு. அம்மா நாளைக்கு இன்டர்வெலுக்கு போக போறாங்களாம். இன்டர்வெலுக்கு போக போறாங்களா? வீட்ல யார்கிட்ட இன்டர்வெலு? நீ உங்க அம்மாட்ட கேளுட்டி, உங்க அம்மா ஏது இன்டர்வெலுக்கு போக போறாங்கன்னு. அம்மா என்ன எந்த இன்டர்வெலுக்கு போக போறீங்க? இந்த வீட்ல எல்லாரும் என்ன வேலைக்காரி வச்சிருக்கீங்களா? நான் நாளைக்கு இன்டர்வியூ போறேன் டி. உங்க அப்பா ஒரு பிளவுஸ் தைக்க காசு கேட்டது கொடுக்கலட்டி எனக்கு. என்னது பிளவுஸ் தைக்க காசு கேட்டு கொடுக்கலையா? என்னம்மா சொல்றீங்க? பிளவுஸ் தைக்க காசு கேட்டு தரலையா? ஆமாண்டி காக்க கொண்ட, உங்க அப்பா நான் பிளவுஸ் தைக்கிறதுக்கு காசு கேட்டு தரலடி. பாத்தியம்மா உங்க அப்பாக்கு கொழுப்ப, இதெல்லாம் தப்பு தானே? இந்த பையன் இப்படி பண்றாங்க? 5000 ரூபாய்க்கு சாரி எடுத்து கேட்டு ஒரு 100 ரூபாய் பிளவுஸ் தைக்க தரலையாக்கும்? அப்பா பாசமா உங்களுக்கு காசெல்லாம் கொடுத்தாருல்லம்மா, ஒரு பிளவுஸுக்கு 100 ரூபாய் தராம இருந்தாரு. நான் என்ன கலவியாட்டி 100 ரூபாய் பிளவுஸ் வச்சு போட்டு போக்கு 10,000 ரூபாய் கேட்டேன் ஆரி ஒர்க் பண்ணக்கு, அதான் தரல. என்னது எவ்வளவு ரூபாய் கேட்ட? என்னது 10,000மா? திரும்ப 2 பேரும் கல்யாணம் பண்ணவா போறீங்க? 10,000 ரூபாய் பிளவுஸ் தச்சு ஏன் எல்லாரும் டிசைன் டிசைனா போட்டு நான் போடக்கூடாதட்டி? 10,000 ரூபாய் கேட்டதுக்கு நான் அவ்வளவு இலக்காரமா போயிட்டேனா? இனிமே இந்த வீட்டுல நான் வேலை செய்யறதுக்கு அந்த ஆளு சம்பளம் தரணும். நான் அந்த ஆள் மேல மான நஷ்ட வழக்கு போடுறேன் இப்போ.